ஏய், இப்ப எதுக்கு என்ன கமிஷனர் ஆபீஸ் கூட்டிட்டு வந்திருக்க? வேற எதுக்கு? கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தான். என்ன விளையாடுறியா? இப்போ என்ன காரணத்துக்காக இங்க வந்திருக்கோன்னு கேக்குற? என்ன கம்ப்ளைண்ட்? எழில காணோன்னு நீ இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்கற. எப்படி எழில காணோனா? சக்தி, எழில் காணாமலாம் போகல. அவர் என் மேல கோச்சுக்கிட்டு மனஸ்தாபத்துல என்னை விட்டு தூரமா எங்கேயோ இருக்காரு. அவ்வளவுதான். திரும்ப வந்துருவாரு. ஏய், நீ நினைக்கிற மாதிரி காணாம போயிருந்தா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆனா இப்ப அப்படி இல்லல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் நல்லபடியா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காருங்கிற நம்பிக்கை எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அந்த நம்பிக்கை இருக்கிறது தப்பில்ல கயல். நானும் அதத்தான் சொல்றேன். அவருக்கு எதுவும் ஆயிருக்காது. அவர் நல்லாதான் இருக்கணும். அவர் நல்லாதான் இருப்பாரு. ஆனா இப்போ பிரச்சனை அது இல்ல. அவரு கோச்சுக்கிட்டே போயிருந்தாலும் அவரை இதுவரைக்கும் உன்னால கான்டாக்டே பண்ண முடியல. அவரும் உன்னை கான்டாக்டே பண்ணல. அவரு எங்க இருக்காருன்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இவ்ளோ பிரச்சனை நடந்தும் அவர் இன்னும் வராம இருக்காரு. உன் மேல இருக்கிற கோவத்தினாலையும் வீட்டுல இருக்கிற பிரச்சனைனாலையும் அவரு விலகி இருக்காருன்னு கூட வச்சுக்குவோம். ஆனா அவரே வருவாருன்னு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இப்ப இருக்கிற பிரச்சனையில இருந்து வெளியவே வர முடியாது. அதையும் தாண்டி அவர் வராததையே காரணமா வச்சு உன்னை இன்னும் எவ்வளவுலாம் பழி வாங்கலாம், உன்னை பத்தின தப்பான விஷயங்களை எவ்வளவு பரப்பலான்னு அந்த பொறுக்கி கௌதமும் உன் மாமியாரும் திட்டம் போட ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னாலோ இருக்கிற பிரச்சனையில இருந்து வெளியில வரணும்னாலோ எழில் முதல்ல இங்க வந்து ஆகணும். அவர் இங்க இல்லாததுனாலதான் இவ்ளோ பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு. இங்க பாரு, அவர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோயேன், இந்த பிரச்சனையில இருந்து நீ மீண்டும் வந்துடலாம். என் எழில் கண்டிப்பா வந்துருவாரு சக்தி. என்னை விட்டு ரொம்ப நாள் அவரால பிரிஞ்சு இருக்க முடியாது. வந்துட்டா எனக்கு சந்தோஷம்தான். ஆனா வரல. இவ்ளோ நாளும் எழில பத்தி எந்த தகவலும் தெரியாம இருக்கும்போது நீ கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்தா சிலருக்கு அது தப்பா தெரியும். உன்னை பொறுத்த வரைக்கும் அவரு கோச்சுக்கிட்டு போயிருக்காரு. ஆனா ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவரை காணும்டி. அதே மாதிரி நீ அவரை ஏதோ பண்ணிட்ட, அதனாலதான் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சோசியல் மீடியால இந்த மாதிரி தப்பு தப்பாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நான் அதனாலதான் சொல்றேன், கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் சரியா இருக்கும். வா, நான் உன் நல்லதுக்கு தாண்டி சொல்றேன். என்ன நம்புறல? கம்ப்ளைண்ட் கொடு. வா. எக்ஸ்கியூஸ் மீ சார், கமிஷனர் சாரை பார்க்கணும். சார் மீட்டிங்ல இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுறேன். கயல், என்னாச்சு? இல்ல, எழில நினைச்சதா ஒரு மாதிரி தவிப்பா இருக்கு. என்னைக்கா இருந்தாலும் எழில் என்னை தேடி வந்துருவாருன்னு காத்துட்டு இருந்தேன். இப்ப வரைக்கும் அவர் வரல. அவரை காணோன்னு கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு வருவோன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏண்டி கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்ததை நெகட்டிவா யோசிக்கிற? இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறது மூலமா எழில் சீக்கிரம் உன்கிட்ட வந்துட்டா அது உனக்கு சந்தோஷம் தானே? ஒருவேளை எழில் உண்மையிலதான் தப்பு, அவரை தேடி நீ கண்டுபிடிக்கணும்னு கூட அவர் நினைக்கலாம்ல. என்னடி பாக்குற? அந்த கௌதம் என்ன தப்பா பேசினான்னு நீ அமைதியா நிக்காம அவனை செருப்பாலேயே அடிச்சு நீ எப்ப ஆஃப் பண்ணியோ, அதே மாதிரி உன்னை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கிற இந்த ஊர் உலகத்தோட வாயெல்லாம் அடைக்கணும்னாலோ அவங்கள ஆஃப் பண்ணணும்னாலோ அது எழிலால மட்டும்தான் முடியும். இங்க நம்ம சைட்ல நியாயம் இருந்தாலும் நம்ம அமைதியா இருந்தா அது மத்தவங்களுக்கு தப்பா தாண்டி தெரியும். ஏன்னா தப்பா இருக்கிறதுனாலதான் நாம அமைதியா இருக்கோன்னு நம்ம அமைதியவே ஆயுதமா ஆக்கலான்னு பாப்பாங்க. அதனால தாண்டி நான் சொல்றேன், உடனடியா கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம பாப்போம். புரியுது. சீக்கிரமே இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். நீ நம்பிக்கையோட இரு. டேய் மச்சான், என்னடா இவன் டல்லாவே இருக்கான்? அதான் ஆனந்த் கல்யாணம் நின்னு போச்சுல, இதுக்கப்புறம் ஆனந்த் இவனுக்கு தானே. ஜாலியா இருக்கிறத விட்டு எதுக்குடா சோகமா இருக்கான்? டேய் இருடா, ஒருவேளை இவன் ஆனந்தி பிரச்சனையில இருக்கானா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையில இருக்கானான்னு தெரியலையே.